ஃபர்ஸ்ட் ஆஃப் லேக்காக தான் ப்ரோ இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் நான் சும்மா கலாச்சிட்டு இருந்தேன் என் பக்கத்தில் உட்காந்து. கிரிஞ்சாக இருந்துச்சு. அது ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த மாதிரி எடுத்தாங்க செகண்ட் ஆஃப்ல தான் தெரிஞ்சிச்சு. அம்பிகாபதி அப்படியே பண்ண மாதிரி தான் இருக்கலாம். கண்டிப்பாக லவ் பண்ணுறவங்க எதிர்பார்த்து வரலாம் தலை. மச்சா ஆயுது நான் உட்காந்துச்சிங்க. நான் 2 பேரும் பார்த்து கையில் கண்டு வச்சுன்னு உட்காந்துருந்தேன். படம் அந்தமாரி நான் ரஹ்மான் பிஜிஎம் போட்டு செதற விட்டார். நான் கிளைமேக்ஸ்லாம் ராஞ்சனா அளவு இல்லை படம் ஆக்சுவலாக. பட் அவன் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்தது ஆக்சுவலாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லோ, ஆனால் செகண்ட் ஆஃப் வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தமிழ் படம்னு கொஞ்சம் கம்பேர் பண்ணுறதுக்கு 2 பேர் தான் கேரக்டர். ஒன்று வந்து தனுஷ், ரெண்டாவது வந்து பிரகாஷ் ராஜ், அண்ட் மூணாவது ஒருத்தர் அவர் தான் ஏஆர் ரஹ்மான். ஓகேங்களா, பேக்ரவுண்டில் நல்லா ஒரு பிஜிஎம் எல்லாம் ஓகே. ஆனால் கதைப்படி பார்த்தா ரொம்ப கொஞ்சம் லேகாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் லேகாக இருக்குது. செகண்ட் ஆஃப் வந்து ஒரு 10 மினிட்ஸ் கொஞ்சம் பீக் ஆகுது. அதுவும் பிரகாஷ் ராஜாலையும் தனுஷ் சாராலையும். மற்றபடி படம் ஓகே தான், ரொம்ப கொண்டாட அளவு இல்லை. படத்தில் ஒரு டைலாக் வரும் லாஸ்ட், அந்த மாதிரி இனி லாஸ்ட்டாக நம்ம ஜென்ரேஷன் தான் வந்து லவ்னா என்னென்னு தெரியும், இனி வர ஜென்ரேஷன் வந்து லவ்னா என்னன்னு தெரியும் ஒரு டைலாக் சொன்னான். பட் அது 100% உண்மை தான் அது. ஏன்னா இப்போ கரண்ட்டாக யாரும் லவ் அவ்வளோ பண்ணுறல, சும்மா வருது பூரா டைம் பாஸ் தான். அது படத்தில் கொஞ்சம் நல்லா அந்த லாஸ்ட் ஒரு டைலாக்ல சொல்லியிருக்காங்க. நம்ம லாஸ்ட் 90s ஜென்ரேஷன் தான் வந்து லவ்னா கரண்ட்டாக பண்ணது. இதுக்கப்புறம் வந்து லவ்னு ஒன்று இருக்காது. படம் சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து செம்மையாக ஜாலியாக போகுது. செகண்ட் ஆஃப் வந்து எமோஷனலாக ஒரு ட்ராமாட்டிக்காக போகுது. அங்கே கொஞ்சம் லேக் இருந்தாலும் ஓவரால் படம் சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸை நம்ம அழுக வச்சு அனுப்புகிறாங்க. அவ்வளோ எமோஷனலான ஒரு கிளைமேக்ஸ். தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. எப்பயுமே சூப்பராக பண்ணுறாரு. இதில் தம் அடிக்கிற ஸ்வாக் வந்து திருப்பி நம்ம பார்க்க முடியுது. செம்மையாக ஸ்டைலாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தான் எஃபோர்ட் போட்டிருக்காரு. கொஞ்சம் கூட மாற்றவே இல்லை. எப்படிலாம் வந்து நடிப்பில் வந்து அவ்வளோ வேரியண்ட்டாக சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு நடிப்பே தனியாக நிற்கும் படத்தில். அதே மாதிரி ஓவரெலாம் அடிக்கல, லைட்டாக ஒரு சில இடங்கள் மட்டும் ஒரு ட்ராக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஓவராலாக படம் கம்ப்ளீட்டாக நல்ல படமாக தான் தெரிஞ்சு. இந்த படம் மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம அம்பிகாவதி பார்த்தோம்னா அந்த ஸ்டைலில் தான் இருக்குது. மைக்கு கையில் இருக்காது. நான் மைக்கு சீட்டு கீழே இருக்கணும். அழுவுங்க, கதறுவீங்க. என்னடா அழுவு மச்சா ஆயுது நான் உட்காந்துச்சிங்க. நான் 2 பேரும் பார்த்து கையில் கண்டு வச்சுன்னு உட்காந்துருந்தேன். படம் அந்தமாரி நான் ரஹ்மான் பிஜிஎம் போட்டு செதற விட்டார். நான் கிளைமேக்ஸ்லாம் திரும்பி வரேன்னு போயிடாரு. இன்னும் 10 வருஷம் திருப்பி வருவார் போல் தனுஷ். தாடி எல்லாம் வளர்த்துக்குன்னு பொறுமை தனியாக சொல்லு. ஹிந்தி படம் பார்த்த மாதிரி இருந்தா தமிழ் படம் பார்த்த மாதிரி தானே இருக்குது. ஹிந்தி படம் மாரியே தெரிலண்ணா. இது கேமரா புரியுது, டப்பிங் வேறு லெவலு. ஹிந்தி படம் மாரியே தெரில, வேறு மாரி. இந்த ராஜனா கனெக்ட் பயங்கரமாக இருந்துச்சு செகண்ட் ஹாஃபில். அது அன்எக்ஸ்பெக்டடாக அவர் ஃப்ரெண்டாக வந்தது. அதுக்கடுத்து அவரை பற்றி சொன்னது. திருப்பி லாஸ்ட்லேயே அந்த டைலாக் திரும்பி வருவான்னு சொன்னதும் பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. நல்லா இருந்துச்சு. மாசில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் மூவி மாதிரி தானா. பசங்களுக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆகும் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு. வரலாம், கண்டிப்பாக வரலாம். ஃபேமிலியாக இருந்தாலும் அவங்க பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுண்ணா, சூப்பராக இருந்துச்சுண்ணா. படம் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் லைட்டாக ஒரு 10 மினிட்ஸ் பிளாக் அடிச்சது. திரும்பி கைமாஸ் எமோஷனலாக சொல்லி முடிச்சிட்டான். சூப்பராக இருந்துச்சு. தனுஷ் ஆக்டிங் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. இங்கே ஃபஸ்ட்டு ப்ரொமோஷனே பண்ணலை. ஒரு ப்ரொமோஷன் கூட தமிழை பண்ணலை. எல்லாமே அவன் ஹிந்திலேயே முடிச்சிட்டாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. குபேரா நினச்சி தெலுங்கு படம், ஆனால் தமிழை தான் ஆடியன்ஸே வச்சாங்க. தமிழை ப்ரொமோஷன் பண்ணாங்க. ஆனால் ஹிந்தி படம் ஆனால் அங்கே இங்கே ப்ரொமோஷனே பண்ணலை. அதனால நம்மளாம் தேட்டர் போனால் தான் உண்டு. மற்றபடி நம்ம ப்ரொமோஷன் அவங்க இது பண்ணலை. ஃபுல்லாக லவ் மூவி தான். பக்கா லவ் எமோஷனல் மூவி. எமோஷனல் எடுத்துக்கலாம். அந்த லவ் எமோஷனல் நம்ம தமிழோட கனெக்ட் ஆகும். நிறையா இடம் கனெக்ட் ஆகிடுச்சு. இங்கேயுமே கனெக்ட் ஆகும். எமோஷனல் தான் மெயினாக கனெக்ட் ஆகும். ஹிந்தி படம் எமோஷனல் கனெக்ட் ஆகும் எதாவது நினைப்பாங்க. ஆனால் எமோஷனல் அழகாவே கனெக்ட் ஆனிச்சு. கண்டிப்பாக லவ் பண்ணுறவங்க எதிர்பார்த்து வரலாம் தலை. எல்லாருக்குமே லவ் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் கண்டிப்பாக லவ் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். என்னென்ன எதிர்பார்த்து வரக்கூடாதுன்னா, நம்ம ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ட்ராமா ரொம்ப இதெல்லாம் எதிர்பார்த்து வந்தால் வேலைக்கு ஆகுது. நம்மள மாதிரி இப்போ நம்ம எல்லாருமே லவ் பண்ணிருப்போம். லவ் பண்ணுற பொண்ணுக்கு நம்மளால் எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் தர முடியுன்றத செம்மையாக காட்டியிருக்காரு. நடிப்பு அவர்கிட்ட சொல்லணுமா, உண்மையாக சொல்லப்போனால் ஒரு சீன்லாம் பயங்கரமாக நம்ம பார்ப்போம்ல, அந்த மாதிரி சீன்லாம் பயங்கரமாக இருக்கும். அவர் வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது. படம் உண்மையாக தரமாக இருக்குது. ஆனால் ஒன்றேன்னு சொல்லிக்கிறேன், இவ்வளோ இந்த வருஷத்தில் வந்து பிரதீப் தான் இருந்திருந்தார். அவருக்கு முன்னாடி அவர் அண்ணன் இருக்கார். இவர் தான் ஃபஸ்ட்டு குரு. அவர் திருப்பியும் எனக்கு வந்து இந்த மாதிரி கண்டென்ட் ஓரியன்டாக நடிக்காமல் இந்த மாதிரி லவ் ஸ்டோரி நடிச்சிட்டா அவர் பழைய பேக் வந்துடுவார். எனக்கு அது மட்டும் வந்தால் போதும். ஏன்னா பழைய இது பார்க்குற மாதிரி இருக்குது. அவர் வந்துட்டா எனக்கு போதும். மற்றபடி படம் நல்லா இருக்கும். படமே இருக்காது, ஒன்றும் இல்லை ஒரு படத்தில். இப்போ நாங்களாம் வந்து ஏன் ஜாலியாக வரணும் அந்த ஒரு ரீசன். அப்புறம் வந்து இந்த ஆஸ்பிஷியல் இந்த எல்சியுமே கொஞ்சம் டைப் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அந்த லாஸ்ட்டாக ராஞ்சனா வந்த அவர் ஃப்ரெண்டு தான் முன்னாடி ஒரு சீனில் வராரு. ஸோ அதோட அந்த ராஞ்சனா கொஞ்சம் டைப் காட்டுறாங்க. அது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் சீன் தான். பட் அது கொஞ்சம் நல்லா எமோஷனல். ஏன்னா கொஞ்சம் எல்லாம் ரொம்ப ஹைப் ஆனாங்க. நாங்கள் இன்னும் ஒரு ரெக்வஸ்ட் தான், தயவுசெய்து வடச்சென்னை 2 அது வந்துடணும். ஏன்னா நானும் வடச்சென்னை பையன் தான். அண்ணன் இருக்கார் எப்போவுமே எங்கள் கூட. ஸோ நாங்களும் வடச்சென்னை ஃபேன்ஸ் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறோம். அரசன் அது ஓரமாக இருக்கட்டும், எங்களுக்கு வடச்சென்னை 2 வரணும். அது கொஞ்சம் பார்த்துங்க தயவுசெய்து, ஓகேங்களா. இன்னொன்று ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா, இந்த ஒரு வருஷத்தில் 3 படம் நடிச்சிருக்காரு தலைவர், ஓகேங்களா. 3மே வேறு ஸ்டேட்டு. அது வந்து ஒன்று தெலுங்கு, 2 தமிழ், இப்போ ஹிந்தி, ஓகேங்களா.
ஒவ்வொரு படம் வரும்போது அவரை பாராட்டுறவங்க இல்லையா, அந்த நெகட்டிவிட்டி நிறைய வருது. தயவு செய்து அதை கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிங்க. ஏன்னா அவர் இக்னோர் பண்ணிட்டு எங்கேயோ போயின்னு இருக்காரு அண்ணன் தனுஷ் அண்ணன் எங்கேயோ போயின்னு இருக்காரு. ஆனால் எவ்வளோ நெகட்டிவ் பண்ணீங்களோ கொஞ்சம் பாசிட்டிவும் பண்ணுங்கள். கொஞ்சம் ப்ளீஸ் ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன். அவ்வளோ தனுஷோட ஆக்டிங் தான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி ஆக்டிங்லாம் வருது ப்ரோ. படம் ஃபுல்லாக சூப்பராக நடிச்சிருந்தாரு. ஸ்டோரினா அதான் லவ் ஃபிலிம்னு சொன்னாங்க. பட் பெருசாக அதான் அம்பிகாவதி பார்த்தவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதே மாதிரி தான் கான்செப்ட்டு. ஒன் சைட் லவ் தான். இவர் நிறைய எனக்கு தெரிஞ்சு பெருசாக அது கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகுத காரணம் ஏன்னா கடைசியில் வந்து அதான் காசி சீன்லலாம் நிறைய அந்த சீன் வரும்போது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் வேறு இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. அந்த மியூசிக்கு அனிருத் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ஒரு சில நடந்து போகும்போது அது பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. தனுஷ் கிட்ட இருந்து எல்லாமே எதிர்பார்த்தது தானே. எதிர்பார்க்காத சீன்னா அந்த காசியில் ஒருத்தங்க வராங்க, அதுதான் எதிர்பார்க்கல. இந்த படத்தில் அப்படி ஒரு சீன் வரும்னு எதிர்பார்க்கல. இல்லை 3 மணி நேரம் அப்படியே ஃபஸ்ட்டு ஹாஃபும் செகண்ட் ஹாஃப் சீக்கிரம் தான் போச்சு. ஏன்னா ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி ஒரே இடம்ன்ற மாதிரிலாம் காட்டல. காலேஜும் காட்டினாங்க, ஹீரோயின் வீட்டு இவர் வீடு, ஆர்மி, நிறைய ஃப்ளாஷ்பேக்லாம் நல்லா தான் போச்சு. அப்படியே பறக்க விடுறாரு, பறக்குது ஜெட் ஏரில் அப்படியே பறந்து போகுது. சூப்பராக இருந்துச்சு. வருத்து ப்ரோ. தமிழ்லையா ப்ரோ? இது நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது ஹிந்தி படம் மாதிரி ஃபீலே கொடுக்கல. எனக்கு என்னென்னா அது வந்து அதான் அவர் இருந்த இடம்லாம் பார்த்தாலே நம்ம தமிழ்நாட்டில் இருக்க இடம் மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. பெருசாக ஹிந்தி ஃபீல்லாம் கொடுக்கல. சூப்பராக இருக்குது. லவ் தான் எதிர்பார்த்து வந்தே நல்லா இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. தனுஷ் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குண்ணா. இல்லை ஹிந்தி படம் மாதிரி தான் இருக்குது. டப்பிங் கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்க மாதிரி இருக்கலாம். அவ்வளோதான். இல்லை போரில் அடிக்கலாம். நல்லா இருக்குது. என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்குது. என்டர்டெயின்மெண்ட்டால் கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்குது. ரொம்பவே எமோஷ்னலாக இருக்குது. ஆமாம். இது முன்னாடி அம்பிகாபதி இருக்குல்ல, அந்த மூவி மாதிரி தான் இருக்குது. மாதிரிலாம் இல்லை. அம்பிகாபதி அப்படியே பண்ண மாதிரி தான் இருக்கலாம். லவ் ஸ்டோரி நல்லா இருக்கான்னு பார்த்தோம். லவ் ஸ்டோரி நல்லா இருக்கு. தனுஷ் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு எமோஷ்னலாக. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஜாலியாக பண்ணியிருக்காரு தனுஷ். சூப்பராக இருக்கு. ஃபைட்டிங் நல்லா இருக்கு. அவர் போடுற ஃபைட்டு நல்லா இருக்கு. ஆர்மியில் ஜாயின் பண்ணுவோம் அந்த சீன்லாம் சூப்பராக கெத்தாக இருக்கார். நல்லா இருக்கு. தமிழ் படம் மாதிரி பார்க்கலாம். இது லவ் எதையும் எதிர்பார்த்துனா வரல. லவ் மூவி தான் பிடிச்சிருந்தது. நல்லா இருந்தது. இல்லை இது ஆக்ஷனும் நல்லா இருந்தது, லவ் அதிகமாக இருந்தது. நல்லா இருந்தது. டப்பிங்லாம் ஓகே தான், நல்லா தான் இருந்தது. லவ் ஸ்டோரி தான். நான் வந்து தனுஷ் தான் மெயினாக. அப்புறம் வந்து ஏஆர் ரஹ்மான் ஃபேன் நான். ஸோ அதனால் 2 பேருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். லவ் கான்செப்ட் தான் ப்ரோ. சூப்பராக எடுத்திருந்தாங்க. அவங்கள கடைசியில் சொதப்பிடுவாங்கன்னு தான் நினச்சேன். இது கொஞ்சம் நல்லா எடுத்திருந்தாங்க. அந்த மாதிரி தான் ப்ரோ இருந்துச்சு. அட்டகாசம் புக் பண்ணலான்னு தான் வந்தோம். புக் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து அதுக்கு தான் போனோம். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. டைம் ஓட்டலான்னு வந்தோம் ப்ரோ காலைல. ஆனால் நல்லா தான் எடுத்திருந்தாங்க. சூப்பராக எடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேக்காக தான் ப்ரோ இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நான் சும்மா கலாச்சிட்டு இருந்தேன். என் பக்கத்தில் உட்காந்து கிரிஞ்சாக இருந்துச்சு. அது ஏன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த மாதிரி எடுத்தாங்க செகண்ட் ஹாஃபில் தான் தெரிஞ்சிச்சு. அதான் சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் கலாச்சிருப்பாங்கன்னு நான் நினச்சேன். படம் உண்மையிலே நல்லா இருந்தது. எனக்கு ஒர்க் ஆச்சு உண்மையிலே. தனுஷ் வந்து உண்மையிலே இன்டென்ஸாக ஒரு மாதிரி ரோல் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு சில சீன்ஸ்லாம் ரொம்பவே எமோஷனலான சீன்ஸ்லாம் பயங்கரமாக எமோட் பண்ணோம். கோவத்துலேயுமே கண்ணு கலங்குற மாதிரி அதுவும் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. கிரிட்டி சொன்னோன்னு அவருக்கு ஈக்குவலாக உண்மையிலே சூப்பராக நினச்சிருக்காங்க. எமோஷனல் சீன்ஸ்லாம் அவங்க ரெக்ரெட் பண்ணுற சீனு எமோஷனல் சீன்ஸ்லாம் சூப்பராக நினச்சாங்க. பிரகாஷ் ராஜ் ஒரு சின்ன ரோல் பண்ணாலுமே சூப்பராக பண்ணியிருக்காரு. ராஞ்சனா கனெக்ட் இருக்குது. இந்த படத்தில் ஒரு சின்ன கனெக்ட் இருக்குது. அதுவுமே நல்லா கரெக்டாக பண்ணியிருக்காங்க. நீட்டாக பண்ணியிருக்காங்க. என்ன இன்னும் கொஞ்சம் அந்த அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை இன்னும் கொஞ்சம் வந்து இன்னும் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம் மேபி. அந்த மாதிரி எனக்கு செகண்ட் ஹாஃபில் தோணுச்சு. மற்றபடி வந்து சூப்பர் படம். உண்மையிலே நீங்கள் வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து நீங்கள் ஹிந்தி சாங்ஸை வந்து நீங்கள் இந்த படத்தோட ஹிந்தி சாங்ஸ் எப்படி கேட்டாலும் எப்படி இருக்குமோ அதே லெவலுக்கு தமிழில் செம்மையாக பண்ணியிருக்காரு. ஏஆர் ரஹ்மான் பயங்கரமாக பிஸ்டாக இருந்தது. பிஜிஎம் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும். கிளைமேக்ஸ் நீங்கள் பார்த்துட்டு வரும்போது ஒரு எமோஷனலான ஒரு கிளைமேக்ஸ். உண்மையிலே ராஞ்சனா கிளைமேக்ஸ் எப்படி இருந்ததோ அதேமாரி கொஞ்சம் எமோஷனலான கிளைமேக்ஸ். உண்மையிலே நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஹிந்தி படம் பார்த்த மாதிரி ஃபீல் ஆகும். தமிழ் டப் நல்லாவே பண்ணியிருக்காங்க. உண்மையிலே சூப்பராக இருக்குது. நல்லா பார்க்கலாம். அம்பிகாபதி அளவுக்கு இல்லை. முதல்ல அதை லைன்லேருந்து தூக்கிட்டு இருந்துட்டு பார்த்தீங்கன்னா மேபி ஒர்க் அவுட் ஆகும். ரொம்ப நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. மிலிட்ரி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய இடத்துல லாஜிக்கெல்லாம் யோசிச்சு பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அதெல்லாம் மூளையை கழட்டி வச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். ஹிந்தியில்
போய் பாருங்கள், தமிழில் போய் பார்க்காதீங்க. தமிழ் டப்பிங் ரொம்ப மோசமாக இருந்துச்சு, அதுவும் செகண்ட் ஹாஃபில் ரொம்ப மோசமாக இருந்துச்சு, அதுவும் கிளைமேக்ஸில் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இது யாருமே தமிழ் டப்பிங்கில் பார்க்காதீங்க, ஹிந்திலே போய் பாருங்கள். ப்ரோ ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து சீரியஸாக யாராவது ஒருத்தர் சாவாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் ட்விஸ்ட் இருக்குது அதில். பார்த்து உண்மையாக அழுகுற மாதிரி தான் ப்ரோ இருக்குது. அம்பிகாபதியோட கம்பேர் பண்ண முடியாதான். பட் ஆனால் இதை பார்த்தாலும் கண்டிப்பாக எல்லாருமே அழுதுருவாங்க. எனக்கு தெரியல, ஆனால் இந்த செகண்ட் ஹாஃப் வந்து எனக்கு 3வோட பெஸ்ட்டாக தான் இருக்குது. அவர் சொல்லவே வேணாம். பட் ஆனால் அம்பிகாபதி அளவுக்குலாம் இல்லை. பட் ஆனால் இதில் அந்த லாஸ்ட் சீனில் ஒரு சினிமாட்டோகிராஃபி வரும், ஒரு சீனும் அதில் அந்த பிஜிஎம் வரும் பாருங்கள், பிளாஸ்ட். அதெல்லாம் சொல்லவே வேணாம், செம படம். ஆக்சுவலி கொஞ்சம் லவ் ஃபெயிலியர் தான் இது. இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது, கஷ்டமாக இருந்துச்சு பார்க்க. ட்விஸ்ட்டு சொல்ல வேணான்னு எதிர்பார்க்குறேன். வேணாம் தனுஷ் ஆக்டிங் ரொம்ப பக்காவாக இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப எமோஷனலாக நடிச்சிருந்தாங்க. ரொம்ப ரா இன்டென்ஸாக இருக்குது. சின்ன பசங்களுக்கு செட் ஆகாது ப்ரோ, அவ்வளோதான். மற்றபடி ஒன்று 3 லெவலுக்கு இல்லைனாலும் இருக்குது, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது ப்ரோ. சொல்லவே இந்த மாதிரி அதெல்லாம் பக்காவாக இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருந்தது உண்மையிலேயே. ரொம்ப கொஞ்சம் இன்டென்ஸான படம். உண்மையிலே ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு படம்னே சொல்லலாம். ரொம்ப இந்த டாக்ஸிக்கான ஒரு பயம், அதை துரத்தி லவ் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தனுஷ் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. கிருத்திசானனும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. பிரகாஷ் ராஜ் ஒரு 2-3 சீனில் ரொம்ப நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு போயிருக்காரு. படத்தில் இன்னும் கொஞ்சம் வந்து அவங்களோட லவ் டைனாமிக்ஸ் வந்து இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். மற்றபடி ஏஆர் ரஹ்மான் செம்மையாக பண்ணியிருக்காரு. ஏஆர் ரஹ்மான் தான் இன்னொன்று பயங்கரமாக இருந்தது. தனுஷ் வந்து பயங்கரமாக இந்த கண்ணு கோவத்துலேயே அந்த கண்ணு கலங்குற சீன்லாம் பயங்கரமாக ஒரு மாதிரி வேறு லெவல் பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் உண்மையிலே ஒரு மாதிரி ரொம்ப நெருகலான கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது படம். எமோஷன்ஸ் செம்மையாக ஒர்க் ஆச்சு. 2 பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. பிரகாஷ் ராஜ் ஒரு 2-3 சீனில் சூப்பராக நடிச்சிருக்காங்க. தனுஷ் அந்த கிரிட்டிசனும் சூப்பராக பண்ணியிருக்காங்க எமோஷனல் சீன்ஸ். படம் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த லவ் டைனாமிக்ஸ் இன்னும் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். மற்றபடி படம் நல்ல படம், உண்மையிலே சூப்பர் படம். உண்மையிலே பார்க்கலாம், பயங்கரமாக இருக்குது உண்மையிலே. நீங்கள் அதான் சொல்கிறேன், அந்த கண்ணு கலங்கும் ஒரு மாதிரி, அந்த கண்ணு கலங்க கோவத்துலேயே அந்த கண்ணு கலங்கிறது அந்த அவ்வளோ ஒரு பயங்கரமாக எமோட் பண்ணியிருப்பார். அதே நேரத்தில் ஒரு இடத்துல வந்து அவர் அடிப்பட்டு ஒரு மாதிரி கண்ணு ஒரு சைடு இதுவாகிடும். அந்த சீன்லேயுமே பயங்கரமாக பண்ணி கிருத்திசானனும் அதே லெவலுக்கு வந்து அவங்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எமோஷனாக தமிழ் டப்பு உண்மையிலே நல்லா இருக்குது. எல்லாரும் வந்து பாருங்கள், சூப்பர் படம், நல்லா இருக்கும். நல்லா இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, நிறைய அழுதேன். சூப்பராக இருந்துச்சு. டப்பிங் மட்டும்தான் கொஞ்சம் அதுதான் லைட்டாக ஒரு மாதிரி இருந்துச்சு, மற்றபடி நல்லா இருந்துச்சு. அதை கம்பேர் எப்படி பண்ண முடியும்? நல்லா தான் இருந்துச்சு, ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கடைசியில் அழ வச்சிட்டானுங்க ப்ரோ. ஸ்பாயிலர் ஆயிடுமே. இல்லை எதிர்பார்க்கல, ஒரே டேரக்டர் கட்டு தான் எடுத்த 3 படமும் அப்படி தான் இருக்க போகுது. ஸோ இந்த படமும் அப்படியே தான் இருக்கும்னு நினச்சி வந்தேன். அப்படியே தான் இருக்குது. ஆனால் செம்ம ஒர்த்து பார்க்க. மேபி ஹிந்தியில் பார்த்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதான் ப்ரோ செஞ்சுட்டானுங்க ப்ரோ வச்சு. கடைசி சீன்னா மேபி அழுவாங்க பாருங்கள் எல்லாரும். நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு புரியும் அந்த கதை எப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகி எங்கேயுமே போர் அடிக்கல. செகண்ட் ஹாஃபில் ஒரு 20 மினிட்ஸ் லேக் அடிச்சு திரும்பி கிளைமேக்ஸ் எமோஷனாக சொல்லி முடிச்சிட்டாங்க. ஓவர்வைஸ் படம் நல்லாவே இருந்துச்சு. அதான் பார்க்குறேன், ஒன் டைம் வாட்ச் பண்ணேன். தனுஷ் ஆக்டிங் சொகா வேணும். அவர் பர்ஃபார்மர், அவர் வந்து பக்கா பர்ஃபார்மர். அவரை ப்ரூவ் பண்ணவே தேவையில்லை. அவர் அடுத்தது அவரே ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா போன படம் இட்லி கடை படம் அதை பார்த்துருப்பீங்க. அதை தாண்டி இந்த படத்தை வேற எவ்வளோ பண்ணிட்டாரு. 2 பேர் கெமிஸ்ட்ரினால ஒரு செமையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்க 2 பேருக்கு வர போர்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. தனுஷ் எப்பவும் போல சூப்பராக பண்ணிருக்காருண்ணா. நல்லா இருக்குண்ணா படம். கொஞ்சம் இதெல்லாம் சஸ்பென்ஸ்லாம் கொஞ்சம் நிறையா இருக்கு. இது அம்பிகாபதி பார்த்துட்டு வாங்க படம் பார்க்கறதுக்கு முன்னாடி. ஆமாம், நல்லா இருக்குண்ணா படம். இல்லைண்ணா இந்த படம் நல்லா இருக்குண்ணா, படம் பார்க்கலாம். இல்லை அப்படிலாம் இல்லை. இந்த படமாக பாருங்கள், அந்த முன்னாடி இருக்க படம்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வராதிங்க. இந்த படம் நல்லா இருக்காண்ணா. நல்லா காமிச்சிருக்காங்கண்ணா. எல்லாமே நல்லா இருக்குண்ணா. தனுஷ் எப்பவும் போல மாசாக பண்ணிருக்காருண்ணா. ஏஆர் ரஹ்மான் சூப்பர்ண்ணா, உண்மையாகவே சூப்பராக இருக்குண்ணா. மாஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ, நல்லா இருக்கு. லாஸ்ட்டில் அவர் சாவடிச்சு என்ன சந்தோஷம் தெரில அவங்களுக்கு. லாஸ்ட்டில் எப்போ பார்த்தாலும் சாவடிச்சிட்டே இருக்காங்க. அதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. படம் சூப்பர் ப்ரோ, நல்லா இருக்கு, பார்க்கலாம். சூப்பர் ப்ரோ, எப்பவும் போல் அவர் நல்லா தான் பண்ணியிருக்காரு. எப்போவுமே டாப் தான் ப்ரோ, நல்லா இருக்கு. ஏஆர் ரஹ்மான் சூப்பர் ப்ரோ. இந்த வாட்டி கிருத்திசானன் கூட நல்லா தான் பண்ணியிருக்காங்க. டேரக்டருக்கு மட்டும் என்ன தனுஷ் மேலே என்ன கோவம்னு தெரில, சாவடிச்சுக்கிட்டே இருக்காரு ஒரு படத்துலையும்.
அது மட்டும் தான் ஒரு மாதிரி இருந்துச்சு லாஸ்ட்டில். நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம், நல்ல படம். நல்லாவே இருந்துச்சு. இன்றைக்கி படம் சுத்தமாக எக்ஸ்பெக்டேஷனே இல்லாத மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் வந்து பார்க்க ஆரம்பிச்சப்பையும் அவ்வளோவா போகிற மாதிரி தெரில. ஆனால் போக அப்படியே ரொம்ப இதுவாகி நல்லா இருந்துச்சு படம். செம்மையாக இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சுண்ணா. பிரகாஷ் ராஜ் ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. தனுஷோட ஆக்டிங் பக்காவாக இருந்துச்சு. படம் சூப்பராக செட் ஆகிடுச்சு. ஆனால் டப்பிங் படம் மாதிரி கொஞ்சம் இது மாதிரி இருந்தாலும் சூப்பராக கன்வே ஆச்சு. நல்லா இருந்துச்சு படம். செம்ம ஸ்க்ரீன் பிளே. கொஞ்சம் லைட்டாக சொதப்புற ஃபீல் இருந்துச்சு. பட் நல்லா இருந்துச்சு படம். ஃபுல்லாகவே பார்க்கலாம் ஒருத்திட்டு. அதான் நம்ம படத்தோட ரொம்ப கனெக்ட் பண்ணிகிட்டே இருந்துச்சு. அது நம்ம படத்தில் தான் இருக்கோம், இந்த படத்துக்குள்ளே நம்மளும் ஒரு சீன் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பக்கத்துலேயே இருந்து பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுது. காரணம் மியூசிக் தான், நல்லா இருந்துச்சு. வேணாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நான் பேசிக்கலி தனுஷ் ஃபேனு, ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. எனக்கு தனுஷோட ஆக்டிங்லாம் எப்படி இருந்துச்சு? ஆஸ் யூஷுவல் டாப் நாட்ச். ஆல்ரெடி தனுஷ் படத்தில் பெஞ்ச் மார்க் போவீங்கன்னா லவ் நான் 3 சொல்லுவேன். கண்டிப்பாக லவ் ஃபீல். அதை இது கம்பேர் பண்ணும்போது இந்த படம் எப்படி இருக்குது? அப்பயும் இப்பயும் 3 மாதிரி எனக்கு எதுவுமே வராது. 3 தான் அது, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனால் நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எமோஷன்ஸா ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த அளவுக்கு வரல, ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஹிந்தி டப்பிங் நினச்சி தான் நான் வந்து ஆக்சுவலி. பட் ஆனால் எனக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் ஸ்ருதி ஹாசன் அந்த அளவுக்குலாம் வரல. ஓகே, எனக்கு அது ஓகே. பட் கான்செப்ட் வைஸ் இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு எதிர்பார்க்கல. பட் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் எந்த டவுட்டுமே கிடையாது. அது அனுஷோட ஆக்டிங்க்கு நேர மியூசிக்லாம் டாப் நாச். அதெல்லாம் சொல்கிறது நோ வேர்ட்ஸ். ஓகே தான் ப்ரோ. அம்பிகா பற்றி அளவுக்கு இல்லை. முதல்ல அதை பிளைன்லேருந்து தூக்கிட்டு இருந்து பார்த்தீங்கன்னா மேபி ஒர்க் அவுட் ஆகும். ரொம்ப நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய விஷயம் முயற்சி பண்ணியிருக்காங்க. அது ஃபுல்ஃபில்லிங்காக இல்லை. மோரோவர் எனக்கு தெரிஞ்சு நான் எந்த சஜஸ்ட் பண்ணுவேன்னா ஹிந்திலே டேரெக்டாக பார்த்தா மேபி ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா டைலாக்ஸாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அப்படியே அக்குரேட்டாக தமிழுக்கு ஹிந்திலேருந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணனால ஒரு கம்ப்ளீட்னஸே இருக்காது. அது பாட்டாக இருக்கட்டும், டைலாக்ஸாக இருக்கட்டும், எதுவுமே பெருசாக கம்ப்ளீட்னஸாக இருக்காது. நிறைய இடத்துல லாஜிக்கலாக யோசிச்சு பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அதெல்லாம் மூளையை கழட்டி வச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அம்பிகா பையல் வந்துட்டு ஒரு படம் முழுக்க ஒரு ரொமான்ஸ் இருக்கும், காமெடி இருக்கும். அதே மாதிரி அந்த நம்மக்கிட்ட அந்த எமோஷன்ஸை கடத்துற விதம் சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் அது கம்ப்ளீட்டாக இல்லை, ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து கனெக்ட் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ ஒர்க் அவுட் ஆகலை. தனுஷ் படத்தில் லவ் ஃபீலே பண்ணனாலே நமக்கு 3 ரொம்ப கனெக்ட் ஆகும். ஸோ அந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது இதில் என்னென்னா இந்த லவ் படத்தில் 3 படத்தில் தனுஷ் கேரக்டர் வந்து ஹீரோயின் பண்ணியிருப்பாங்க செகண்ட் ஹாஃபில். யூஸ்வலாக பையன் தான் வந்துட்டு லவ் ஃபீலியர் ஆனதுக்கப்புறம் ஒரு பார்த்து போவாங்க. அது வந்து ஹீரோயின் போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. அதுவுமே பெருசாக அவங்க பண்ணும்போது தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, இதே மாற்றி கனெக்ட் பண்ணனால அதுவுமே நம்மளால் எமோஷனாக எதுவும் எடுத்துக்க முடியல. அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. பட் செகண்ட் ஹாஃபில் ஒரு கட்டத்துக்கு மேலே அவருமே வந்துட்டு ரொம்ப ஒரே மாதிரி ஆக்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுனால அங்கேயுமே சலிப்புத்தன்மை வந்துருச்சு. படத்தில் மியூசிக் மியூசிக் எப்படி இருந்துச்சு? ஏஆர் மியூசிக்னு சொல்லும் போது தான் தெரியுது. மேபி ஹிந்தியில் பாட்டு கேட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழில் லிரிக்ஸை கொண்டுட்டாங்க, படும் மோசம். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லா இருந்தது. ரொம்ப அது மட்டும்தான் ஓரளவுக்கு சோல்ஃபுல்லாக இருந்ததுன்னா அது. ஆக்டிங்கில் வந்துட்டு பிரகாஷ் ராஜ் வந்து ஒரு கட்டத்தில் செம்மையாக பின்னிருப்பார். அது நல்லா இருந்தது. படத்தில் காமெடி அந்த மாதிரி எதனா ட்ராக் அங்கங்கே இல்லை தனி ட்ராக்கெல்லாம் இல்லை, படத்தோட வரது தான். ஓரளவுக்கு அது நல்லா இருந்தது. பட் அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு 20 to ஒரு ½ hour தான். அதுக்கப்புறம் அதுவுமே இருக்காது. தனுஷோட ஆக்டிங் லவ்வே இல்லை அவங்களுக்குள்ள. லவ்வே இல்லாதவங்களுக்குள்ள ஒரு லவ் ஸ்டோரி தான் அது. அது வரும்போது அவங்க 2 பேருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் தான் நல்லா இருந்தது. பட் அதுவுமே இந்த படத்துக்கு என்ன வேணுமோ அது கொடுத்துருக்காங்க. பட் அதுவுமே ஃபுல்ஃபில்லாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. மேபி ஒரிஜினலில் பார்த்தா மேபி ஒர்க் அவுட் ஆகலாம். அதுவுமே நம்ம ஆளுங்களுக்கு கனெக்ட் ஆகுமான்னு தெரியல. நார்த் இந்தியன்ஸ்க்கு ஓகேவாகும், தனுஷ் ஃபேன்ஸ்க்கு பிடிக்கும். ஓவராலாக படம் சூப்பராக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் தனுஷோட படம். ஆக்டிங் வைஸ் தனுஷோடது சூப்பராக இருந்துச்சு. எல்லா மூவிலையும் அவர் நடிக்கிற லவ் மூவியில் எப்படி இருக்கிற மாதிரியோ இல்லை வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். மியூசிக்காக இருக்கட்டும், டைலாக்ஸ் பற்றி பேச மாட்டேன். மியூசிக்காக இருக்கட்டும், டைரக்ஷனாக இருக்கட்டும், ஆக்டிங் வைஸாக இருக்கட்டும், அவங்களோட 2 பேரோட ஸ்க்ரீனில் காமிச்சதாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சு. முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது, ஹிந்தியில் போய் பாருங்கள், தமிழில் போய் பார்க்காதீங்க. தமிழ் டப்பிங் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதுவும் செகண்ட் ஹாஃபில் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதுவும் கிளைமேக்ஸில் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இது யாருமே தமிழ் டப்பிங்கில் பார்க்காதீங்க, ஹிந்தியில் போய் பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. மேபி மியூசிக் டைரக்டர் ஹிந்தி மியூசிக் டைரக்டராக இருந்ததுன்னா மேபி தமிழ் மூவிக்கிட்ட கொடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்காது, அவ்வளோ கனெக்டபுளாக இருக்காது. அவர் ஏஆர் மேபி தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால அவருக்கு எப்படி தமிழ் மூவிஸில் எப்படி மியூசிக் போடணும்னு அவருக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும். ஸோ அப்படின்னு இருக்கும்போது இதில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஏஆர் மியூசிக் எல்லாம் லவ் அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. பட் ராஞ்சன அளவுக்கு இல்லை. அது இதில் சின்ன சின்ன கிளிச் இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி லைக் ராஞ்சனா அளவுக்கு இந்த படம் அவ்வளோவா இல்லைன்னு தான் சொல்ல மாட்டேன். இல்லை, ஏன்னா ராஞ்சனா வந்து டோட்டலி லைக்
அந்த வேர்ல்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வேர்ல்டு வந்து ரொம்ப நியூவாக இருந்துச்சு. லைக் புது புது நிறைய விஷயம்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு, ஓவராலாக நல்லா இருந்துச்சு. அப்படின்னு கதை நீங்களே சொன்ன எப்படின்னா 2 கெட்டப்னா இல்லை, அந்த அந்த கதைக்கு அது தேவைப்பட்டுச்சு. நல்லா இருந்தார். லுக் வைஸ்னா தனுஷ் பற்றி நம்ம வந்து பேசவே முடியாது, ஏன்னா அவர் அங்கே இருக்காரு. ஸோ லுக் வைஸ்னா சூப்பராக இருந்தார் தனுஷ். எமோஷன்ஸ் எந்த அளவுக்கு கேரி பண்ணியிருக்காங்க. என் பக்கத்தில் இருக்கிற பொண்ணு அழுக ஆரம்பிச்சிட்டா, ஏன்னா எமோஷன் அவளுக்கு அவ்வளோ இதாக இருந்ததுனால. ஸோ அந்த வழியை அவங்க அனுபவிச்சு பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் அவங்க ரியாக்ட் பண்ண தான் செய்வாங்க. ஸோ எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு, எல்லாருக்குமே கனெக்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நல்லா இருந்துச்சு. ஆமாம் ஆமாம். அந்த படத்தோட இமேஜினேஷன் ஆல்ரெடி நமக்கு இருக்கும். அதோட எக்ஸ்பெக்டேஷன்ல பார்க்கும்போது இந்த படத்தோட அது எப்படி இருக்கு? நல்லா தான் இருந்துச்சு. இதே மற்ற படத்தில் ஏதாவது ஒரு ஏதாவது போயிருந்தா அன்னைக்கு உட்காந்து டிசப்பாயிண்ட்ல இருந்திருப்போம். இந்த படத்தில் இப்படி தான் நடக்கும்னு ஒன்று தெரியும். ஸோ அப்படின்ட்டு இருக்கும்போது அதுக்கு ப்ரிப்பேர் இது மீம் போடும்போதே லவ் ஃபெயிலியர் மூவி தான் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க, அடுத்த படம் டிசப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இந்த படத்தை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தோம், எப்படினாலும் ஒரு 5 நாளுக்கு தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படின்னு இருக்கும்போது அதோட ஸ்ட்ரென்த் அப்படியே இதில் இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு, பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு தனுஷ் படம். ஆனால் என்ன படத்தோட பேர் தான் இன்னும் வாயில் வர மாட்டேது, தேரா ரோட்டில் போகிறோம் அப்படின்னு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா தனுஷ் பண்ண படத்துலேயே ஒரு காதலுக்கு ஒரு அழுத்தமான ஒரு கதையை தேர்ந்தெடுத்து பண்ணியிருக்காரு, அப்படி தான் சொல்லணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா தனுஷோட போன படங்களை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். இந்த படத்தில் காதல் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் மக்கள் எப்படிலாம் காதல் பண்ணுவாங்க, சும்மா வார்த்தைக்காக இதே நான் காதலிக்கிறேன் அப்படின்றத மீறி உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை சூப்பராக சொல்லி ரொம்ப நல்லா இருக்குது. அது இல்லாமல் ஏஆர் ரஹ்மானோட பிஜிஎம் ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே அவர் பிஜிஎம் போக நமக்கே தூக்கம் வராத கூட தூக்கம் வர மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பார்க்கலாம் ஒன் டைம். தனுஷ் படத்துலேயே லவ் ஃபெயிலியர் படம்னா 3 ரொம்ப எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கும் பார்க்கும்போது. அதை விட கஷ்டமாக இருக்கா இல்லை எப்படி இருக்கு? ஐயோ இல்லை 3 படம்லாம் இன்னமும் கூட ரிலீஸ் ஆனால் கூட போய் பார்க்கலாம். ஏன்னா அதில் வந்து எல்லாத்தையும் கனெக்ட் ஆச்சு, காமெடி எல்லாமே இருக்கும். இதில் வந்து அந்த ஹிந்தி வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரியே சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தமிழ் ஆடியன்ஸ் கேன் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை அப்படி தானே சொல்லணும். ஓரளவுக்கு தனுஷ் பண்ண படத்தில் ஒரு நல்ல காதல் படம் தான் இது சொல்லலாம், அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. படத்தில் ஏஆர் மியூசிக் எப்படி இருந்தது? அதான் அவர் அப்படியே பிஜிஎம் வரதெல்லாம் நமக்கே தூக்கம் வராது கூட தூக்கம் வரும், அந்த அளவுக்கு தூக்கம் வர வச்சாரு. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. க்யூட்டாக இருந்தது, ரொம்ப மெல்லியா அந்த மாதிரி இருந்தது, நல்லா பண்ணியிருக்காங்க. ஐயோ கிளைமேக்ஸாக ரொம்ப பூரிச்சிட்டேங்க ஐயா. நான் இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸில் ஹீரோயினையும் ஒரு பக்கம் இதாகிறாங்க அப்படின்ற போது ரொம்ப ஃபீல் ஆச்சு. என்னால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் மக்கள் இப்படி தான் இருக்காங்க, இப்படி தான் காதலிக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் சில பேர் இருக்காங்க, ஆனால் உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணது எல்லாமே இருக்குது, ட்ரைலரில் பார்த்ததும் இருக்குது. கண்டிப்பாக வந்து படம் பாருங்கள், நல்லா இருக்குது. தனுஷோட படத்துல பெஞ்ச்மார்க் பண்ணா 3 சொல்லுவாங்க லவ் ஃபெயிலியர்னாலே. அந்த படம் கம்பேர் பண்ணும்போது இந்த படம் எப்படி இருக்கு? அதை விட ஹார்ட் ஹிட்டிங்கா இருக்கா இல்ல எப்படி இருக்கு? 3 அளவுக்கு நம்ம கம்பேர் பண்ணோம்னா பண்ணலாம், 80% பண்ணலாம். படத்துல மியூசிக் ஏஆர் மியூசிக் எப்படி? சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. லவ் அவங்க ரெண்டு பேரும் கித்தி சொன்ன தனுஷ் லவ்ல நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆக்டிங் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. பழைய தனுஷ் பார்க்கலாம் ப்ரோ. அதான் சென்டிமென்ட்ல எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா அழுவலாம் வரும், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு ப்ரோ. ஆல்ரெடி இந்த இப்போ கோலிவுட்டுக்கு எப்படி ஒரு வெற்றிமாறன் தனுஷ் காம்போ இருக்கோ அது எல்லாமே பிளாக் பஸ்டர் ஆகும். அதே மாதிரி பாலிவுட்டுக்கு தனுஷ் ஆனந்த் எல்ரா காம்போ ஆல்ரெடி ராஞ்சனா வந்துச்சு. அதுக்கு ஆல்ரெடி அது ஒரு அப்போவே டெபியூ ஆக்டராக அவர் வந்தார், அப்போவே பிளாக் பஸ்டர் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் என்னன்னா ஓடிடியில் வந்துச்சு, அட்ரங்கரின்ற படம் வந்து ஓடிடியில் வந்துச்சு. பட் அதை சரியாக செலிப்ரேட் பண்ண முடியல. பட் இப்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு பாலிவுட்டுக்கு. பாலிவுட்டில் வந்து பக்கா பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஹீரோவுக்கும் ஹீரோயின் இருக்கிற கெமிஸ்ட்ரி வேறு லெவலில் இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணுறாங்க, ஒரு காமெடி இல்லாமல் ஒரு எமோஷ்னலாக. அதுக்கப்புறம் அந்த ஃபாதர்ஸ் அண்ட் பாண்டிங் வந்து ரொம்ப நல்லாவே காட்டியிருக்காங்க. பிரகாஷ் ராஜ் சார் ரொம்ப 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 நல்லா படுத்திருக்காரு. இந்த அசுரனில் தனுஷ் சார் காலில் விழுவார்ல அந்த மாதிரி இதில் ஒரு சீன் வச்சுருக்காங்க. அதை விட இது ரொம்ப ஒரு எமோஷ்னலாக கன்வே ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரியஸாக அப்படி சொல்லணுன்னா அதே மாதிரி அந்த வெற்றிமாறன் தனுஷ் இருக்கார்ல அந்த காம்போ எப்போ வந்தாலும் ஹிட் அடிக்கும். அதே மாதிரி ஆனந்த் எல்ராய் தனுஷ் இப்படின்னு நீங்கள் பாலிவுட்னு எடுத்தாலே